வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2026க்கான ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஷைலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ். நம்முடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்போ அது ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த ஸ்டாக் எடுத்து பார்க்குறோம். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களோட அனாலிசிஸ் பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனில் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகிருக்குங்கிறது நான் பார்க்குறோம். அனாலிசிஸ்டோடைய ப்ரைஸ் டார்கெட்டாக 3405 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 2275 லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி, ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். பிஇ க்ரோத் டிடிஎம் பார்த்தோம்னா 0.7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல லெஸ் தென் 1 அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்க மைனஸ் நெகட்டிவாக இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது. நிஃப்டி 50யோட லாஸ்ட் இயர் நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்னுங்கிறது 43.6 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இயர் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.08ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 2025-26 அதாவது 25லேருந்து இப்போ 26க்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 40% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது ஏன்னா நமக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு, அதாவது நமக்கு செகண்ட் குவார்ட்டர், அது ஃபோர்த்து குவார்ட்டர் முடிஞ்சோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டுங்கிறது 2027 நோக்கி போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எகைன் திருப்பி இது வந்து ஒரு 35-40% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ 2 வருஷத்துக்கும் நமக்கு பார்த்தோம்னா 35-40% எவ்ரி இயர் 2026 அண்ட் 27 க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 121% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 34.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 133% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Qன்னு வரும்போது 10 கோடி ரூபா ரெவென்யூ கூடி இருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்லையும் 10 கோடி ரூபா கூடி இருக்கு. இப்போ நமக்கு வந்து இபிஎஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2.2 கூடி 11.2 இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் லெவல்னு பார்க்கும்போது 6 ரூபா கூடி 31.8 இருக்கு. ஸோ இப்போ இவங்க கண்டினியூஸாக வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம டிசம்பர் 2023 கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டினியூஸாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து இந்த குவார்ட்டருக்கு 0.79% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 1.17% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் இந்த குவார்ட்டருக்கு 1.59% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃபோட ஹோல்டிங் 11.9ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் 25ஆகவும், எஃப்ஐஎஸோடைய ஹோல்டிங் 11.3ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே பாசிட்டிவாக டபுள் டிஜிட்டில் வந்து ஹோல்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். நம்ம கவனத்தில் இருக்க வேண்டிய ப்ரைஸ் ரேஞ்சஸை 2026க்கு கவனத்தில் இருக்க வேண்டிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2025 ஹை எப்படி வச்சுருக்கிறாங்க, லோ எப்படி வச்சுருக்கிறாங்க, எப்போ வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஹை வந்து 2799 ஹை வச்சுருக்கிறாங்க. அது வந்து நவம்பர் மாதம் 2025 வச்சுருக்கிறாங்க. லோ வந்து 1301 ஜனவரி மாதம் லோ வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து சப்போஸ் இது ஒரு பேட்டர்னாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜனவரியில் லோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது உஷாராக இருந்துக்கணும். அவன் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைக்கிளுக்கு உண்டான இடத்துல ஒரு லோவில் தான் டச் பண்ணியிருக்கிறான். இனிமே அவன் மேலே ஏறுறானா அப்படின் போதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா சரியான முடிவை நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம லெவல்ஸ் பார்ப்போம்.
பிரேக் பாயிண்ட்ங்கிறது 2191. இப்பவே பிரேக் பாயிண்ட்ட டச் பண்ணிட்டு ஒரு ஹையர் லோல தான் இருக்கிறான். இன்னும் நமக்கு புல்லிஷ்ன்னு நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல இப்போ வரைக்கும். ஸோ ஹையர் லோவுல இருக்கிறான். அடுத்தது எப்படி பிஹேவ் பண்ண போறான்னு தெரியல. ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்சைட் மூவ்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கவனத்துல இருக்கக்கூடிய 3 பிரைஸ் ரேஞ்சஸ் பார்க்குறோம். 2741லேருந்து 3081, 3457லேருந்து 3690, 4240லேருந்து 4580. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கக்கூடியணும். எந்த சைக்கிள்ல எவ்வளோ தூரத்துக்கு ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்சைட் மூவ்மெண்ட் வந்தால் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கவனமா இருக்கணும். அந்த ரேஞ்சோட லோ பாயிண்ட் கீழே கட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப கவனத்துல எடுத்துக்கணும். சரியான முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் இப்போ பிரேக் பாயிண்ட்டை மேலே தான் நிற்கிறான், கீழே உடைச்சு ஒரு டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 2191. கீழே உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 1582லேருந்து 1958, அதுக்கப்புறம் 692லேருந்து 1032. இந்த பிரைஸ் ரேஞ்சஸ்ல நம்ம கவனமா இருக்கணும். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.